ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எம்டி சால்னா ரெசிபி பார்க்க போறோம். எம்டி சால்னாங்கிறது வேற எதுவும் இல்லை, எந்த விதமான காய்கறிகளோ இல்லை வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நான்வெஜ்ஜோ எதுவுமே இல்லாம பண்றதுதான் இந்த எம்டி சால்னா. எம்டி சால்னா வந்து இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஏதோ சம்திங் பண்றீங்க அப்படின்னா சைட்ல வந்து இந்த சால்னா வச்சா செம சூப்பரா வந்துட்டு மேனேஜ் பண்ணிடலாம். அண்ட் இந்த சால்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி வைக்கிறதுக்கு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பேன்ல வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு பீனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல இப்போ நம்ம பிரியாணி வகை மசாலாக்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நம்ம லைட்டா வந்துட்டு சாட்டே பண்ணிக்குவோம். பண்ணிட்டு இப்போ நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து ஃபுல்லா சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா வந்துட்டு வதக்கிடுங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாவே ஊத்துங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய நான் கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், சோம்பு பொடி 1 டீஸ்பூன், சீரக பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி வந்துட்டு 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. பொடியெல்லாம் லைட்டா வந்து பச்சை வாசனை மாறணும். இப்போ நல்ல ஒரு பெரிய தக்காளிய பியூரி பண்ணி அதை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வதக்கி இந்த பச்சை வாசனை எல்லாம் மாறி எல்லாமே வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ நாம இதுல ஒரு 3ல இருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணியா வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம அரைச்சு அந்த பேஸ்ட் மாதிரி ஒரு தேங்காய் பேஸ்ட் நம்ம சேர்க்க போறோம். அதனால நிறைய தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு கொதி வர விடுங்க. இப்போ இதுல கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து மல்லித்தலையும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை வந்து பொடி பொடியா கட் பண்ணி இதுல வந்து திரும்பவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரவிடுங்க. நல்லா குக் பண்ணி இந்த கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைம்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, சும்மா கொஞ்சமா வந்துட்டு கசகசா, ஒரு 4 முந்திரி இதெல்லாம் போட்டு இதை நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸி அரைச்சு அதுல இருக்க தண்ணியும் வந்துட்டு மிக்ஸியை கழுவி அதை சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததுன்னா அவ்வளவுதான், எம்டி சால்னா ரெடி. கொதிச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் இது மேல வந்து கொஞ்சமா கருவேப்பிலையும் கொஞ்சமா கொத்தமல்லியும் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த எம்டி சால்னா வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து மிளகாய் தூள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டு காஷ்மீரி மிளகாய் தூள்லாம் நிறைய சேர்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல கலர் வரும். அண்ட் காரமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து கொஞ்சமா உருளைக்கிழங்க போட்டு அப்படியே வேக வச்சீங்கன்னா வந்துட்டு இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.